P.L. Jayantini Devi of 7th Standard. இருந்தமிழை உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்தம் என்றான் வேண்டன். தாயே தமிழே என் முதன் வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அறிவு சால் அவைக்கே என் அடுத்த வணக்கம். அதுவே என் உரையின் தொடக்கம். நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ P.L. Jayantini Devi of 7th Standard. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதர்களுக்கு பகிற்று பல கல்வி தந்த இந்த பாறையே உயர்த்திட வேண்டும் என்று பாரதியின் கனவை நினைவாக்கிய கருப்பு காந்தி காமராஜர் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச நான் பெருமை கொள்கிறேன். பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கல்வி நாயகன் என்பார், கிங்ஸ் மேக்கர் என்பார், ஏழை பங்காளர் என்பார். அத்தனையுமே தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்தின் அன்பாலே கொஞ்சம் தமிழாலே அழைப்பார் கருப்பு காந்தி என்று. யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒரு மனிதர் அல்ல, காந்தியை போல் இங்கு யாரும் பிறப்பதில்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. ஆம், கர்ம வீரர் காமராஜர் சொல்லில் அடங்காத புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகள், எண்ணி விடாத எண்கள் அடங்காத சாதனைகள் செய்துவிட்டு இன்று மீண்டும் வா என ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீ ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனை பேசுகிறது பல 100 ஆண்டுகள். 1954ஆம் ஆண்டு புத்துகிரூட்ட தமிழ் புத்தாண்டில் முதல்வர் அறியாமையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்த பிறகு பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிக்கு மத்தியிலே ஏழை குழந்தைகளின் இறப்பையை நிரப்ப கொண்டு வந்த கல்வி திட்டம் ஆரவாரம் கொள்கிறது. சொத்துகள் இல்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி ஆயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை அனைவருக்கும் இலவசமாக்கி இன்று கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. ஒரு முறை இந்தியாவையே ஆளும் பிரதமர் பதவி தேடி வர அதை பதவி ஆசை இல்லாத மக்கள் தலைவர் மறுக்க மக்களின் உள்ளங்கள் குறுக அந்த முடிவால் 2 பிரதமர்கள் உருவாக்கிய கிங்ஸ் மேக்கர் என்பார். ஒரு முறை இந்தியாவில் டெல்லியில் உலக கண்காட்சியில் அறிமுகம் படுத்தப்பட்ட எடைப்பாக்கும் எந்திரத்தில் பாரத பிரதமர் நேரு எடை பார்த்த பிறகு காமராஜரை எடை பார்க்க சொல்லும்போது காமராஜர் அதை மறுக்க, நேரும் காரணம் கேட்க காசுள்ளை என்று கூற, இதை சொன்னவுடன் என் நினைவில் மூவேந்திரர் கவிதை தான் நிழலாடுகிறது. காமராஜரே, இந்தியாவே உன்னிடம் இருக்கிறது, ஆனால் உன் சட்டைப்பை காலியாக இருக்கிறது. இது கவிதை அல்ல, காமராஜரின் ஏழ்மை, ஒட்டுமொத்த தேசத்தின் நேர்மை. வறுமையின் நிறம் சிகப்பு என்றால் தன் தாய்க்கு 30 ரூபாய் கூட கூடுதலாக கொடுக்க முடியாத தன் சட்டைப்பை காலியாக இருக்கிற காமராஜர் கருப்பு என்றால் அடித்து கூறுவேன், அதுவே வறுமையின் நிறம். இவரை போன்ற உன்னதமான நேர்மையான இன்னொரு மனிதர் தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே சந்திடுமா என்பது சந்தேகம்தான் என கூறி 25 ஆண்டுகளாக அரசியல் துறவி மீண்டும் வருவாரா மறுபிறவி என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.